வணக்கம் நண்பா, எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்கள் விரும்பிய யாவும் உங்களை தேடி வரட்டும். அதே மாதிரி மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்வில் பொங்கி வழியட்டும். காட்ஸ் கிரேஸில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது நடக்கும். இன்னொரு விஷயம், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். பவுல்ட்டோட ஒரு இயர்பட், அட்வான்ஸ்டு இயர்பட். பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பவுல்ட்டை 30 நிமிடம் தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாது. அதே மாதிரி இது ஒரு அட்வான்ஸ்டு இயர்பட்டை நான் வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத இந்த புத்தாண்டுக்கு நான் உங்களுக்கு அன்பாக்சிங் அதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி புதிய புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது மேலே ஒரு சிவப்பு கலரில் ஒரு பேக் தந்திருக்காங்க. இதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுட்டோம். இந்த பேக்கை தவிர சார்ஜிங் டாக் இருக்குது. சார்ஜிங் டாக்கை தவிர இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது, அசசரிஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸை எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அப்புறம் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. அப்புறம் முதல்ல ஒதுக்கி வச்சு அந்த சிவப்பு கலர் பேக்கையும் பிரித்து காமிக்கிறேன். அந்த பேக்கை பிரிக்கும் போது உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. எப்போவுமே கொடுக்குற மாதிரி ஒரு வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி சார்ஜிங் டாக்கை காமிக்கிறேன். சார்ஜிங் டாக்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது நார்மல் டாக்கை விடவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி நியாயமான ஒரு வெயிட் இருக்குது. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, பேட்ரி கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இயர்பட் உங்களுக்கு அதிக பேக்கப் டைமை கொடுக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கப்புறமா இந்த சார்ஜிங் டாக்கில் வழக்கத்திற்கு மாறாக ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறத உங்களுக்கு பிரித்தே காமிக்கிறேன். அதாவது இந்த ரப்பரை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. கூடவே ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அதாவது எதுக்குங்கிறத எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நம்ம எளிமையாக சொல்கிறேன். டைப் சி போர்ட் எதுக்குன்னா, இந்த டாக்கில் இருக்கக்கூடிய பேட்டரியை சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த யூஎஸ்பி போர்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்னா ஒன்றும் கிடையாது. இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இந்த யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இனி இயர்பட்டை பாருங்கள். இயர்பட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பட்டன் டைப் இயர்பட் மாதிரி இருக்கும். பட்டன் டைப் கிடையாது, எல்லாமே டச்சு தான். அதாவது டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அட்ராக்டிவாக தோன்றதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் IPX7 ரேட்டிங் தந்திருக்காங்க. IPX7 ரேட்டிங் கொடுத்தனால நம்ம தண்ணிக்குள்ளாடி தைரியமாக முக்கி பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் ரிசல்ட் பாஸ் ஆனால் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாருக்குமே அவேர்னஸாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. சில இயர்பட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் டபுள் டேப் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஒன் டச்சில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் PNC இருக்குது. PNCனா பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இது ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு நெக் பேண்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த நெக் பேண்டை விட ஒரு லெவல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிளியராக இருக்கும். அதாவது ஹெவி விண்டில் வந்து அதாவது ரொம்ப ஹெவியான விண்டு தாறுமாறாக வீசினாலும் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். அதாவது நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் இப்போ ஃபோன் காலில் யார்கிட்டையாவது நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம், கிளியராக உங்களுக்கு கேட்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இதை நீங்கள் மோனோபாடாக பயன்படுத்திக்கலாம். மோனோபாட்னா ஒன்றும் கிடையாது. அதாவது இதில் 2 பட் இருக்குது. அதாவது லெஃப்ட்டு ரைட்டு இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபோன் கால் வருதுன்னா ஒரு பட்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி மோனோபாடாக, அதாவது மோனோபாட்னா 1. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பட்டை மட்டும் நீங்கள் ஃபோன் காலுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம். இல்லை பாட்டு கேட்குறதுக்கு 2 பட்டை பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாட்டு இதில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. பாட்டு கேட்குறதுக்கு உண்மையிலே தாறுமாறாக இருக்குது. அதாவது பேஸ் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் இப்போது நம்ம இனிமையான பாட்டை கேட்கும்போது அது வந்து நம்மளால் உணர முடியுது. இப்போ பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பாட்டு அது தனித்துவமாக நமக்கு தெரியுது. அதாவது எல்லா விதமான பாட்டுகளிலும் நமக்கு வந்து தனித்துவமாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது இந்த இயர்பட் மூலிமா. நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபா தான் வருதுன்னு நினைக்கிறேன். வேணால் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், அதாவது டெஸ்ட் ரிசல்ட் பார்க்காம நீங்கள் வாங்காதீங்க. இனி நம்ம தண்ணிக்குள்ளாடி முக்கி அது பாஸ் ஆகுதா இல்லைங்கிறத நம்ம பார்த்துப்போம், சரியா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தண்ணிக்குள்ளாடி கிடக்கட்டும். பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தண்ணிக்குள்ளாடி முக்க தான் போகிறேன். டைமை பார்த்துட்டு பாருங்கள். டைமை பார்த்து வச்சுக்கோங்க நண்பா, பார்த்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பட்டை எடுத்ததுக்கப்புறமா தண்ணிக்குள்ளாடி முக்கிக்க போகிறேன். போட்டாச்சு. இனி ஒரு 20 நிமிஷம்
அதுக்குள்ளாடி இருக்கட்டும். பொறுமையாக ஏதாவது வேலையை பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம். அதாவது என்ன நடக்குங்கிறத பார்த்துப்போம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இன்கேஸ் ஃபெயில் ஆனால் தாறுமாறாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். டைமை பார்த்துப்போம் நண்பா. டைமை பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அதாவது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 22 நிமிஷம் தண்ணிக்குள்ளாடி முக்கி ஊற போட்டுருக்குறோம். இனி ஒர்க் ஆகுதாங்கிறத தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து பார்த்துப்போம் நண்பா. எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா செக் பண்ணுறேன். எந்த ஒரு அணக்கும் இல்லை, டெட்டுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், உயிர் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, இது வந்து ஃபுல்லி டச்சுனால் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியாது. என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கிளாத்தால் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பட்டை இப்போதைக்கு இங்கே வச்சதுக்கப்புறமா க்ளீனிங் கிளாத் ஏதாவது நான் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டும் பாஸ் ஆனால் கண்ணை மூடிட்டு நம்ம வாங்கலாம். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் நண்பா, கிளாத்து வரட்டும். தேவையான நேரத்துக்கு கிளாத்தும் கிடைக்காது. ஏதோ இருந்ததை நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது அழகாக அந்த பட்டை தொடச்சதுக்கப்புறமா டாக்கு உள்ளாடி வைக்கும்போது நமக்கு உயிர் இருக்கா இல்லையாங்கிறத நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ துடைக்கிறேன் பாருங்கள். எல்லாமே அழகாக துடைச்சதுக்கப்புறமா இனி டாக்கை எடுத்து அதுக்குள்ளாடி வச்சுப்போம். செக் பண்ணிடலாம் நண்பா. டாக்குள்ளாடி வைக்கிறேன். வச்சதுமே உயிர் இருக்குது, ஒரு பட்டுக்கு உயிர் இருக்குது. அடுத்த பட்டையும் செக் பண்ணிவிடுவோம். அதையும் வச்சதுக்கப்புறமா ஓகே சார்ஜ் ஆகுது. இன்னொரு கன்ஃபர்மேஷனும், அதாவது இன்னொரு அவுட்புட் பிளிங்க் ஆகுதாங்கிறத நம்ம பார்த்துப்போம். ரெண்டுமே கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் டெஸ்ட் ரிசல்ட் பாஸ், இல்லைனா ஃபெயில். ரெண்டாவது ஏற்பட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகுது, அதாவது பேரிங்கில் இருக்குது. சூப்பர், எங்களோட ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு நண்பா. அதாவது பவுல்ட் மேலே எங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பவுல்ட்டோட ப்ராடக்ட் நிறைய நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 5க்கு மேற்பட்ட ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் 3 ஏதோ தண்ணிக்குள்ளாடி முக்கி பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கனால இதே முக்கி பார்த்துப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு. முக்கி பார்த்துட்டோம், பாஸ் ஆகிடுச்சு. டிடிச்சோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் இது கொடுக்குறோம். நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம், கண்ண மூடிட்டு வாங்கிக்கலாம் நண்பா. இது தேவைப்பட்டால் பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதாவது 2021 அன்பாக்ஸ் பண்ணுற முதல் வீடியோ. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது நண்பா. இந்த பட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாவது புதிய இது வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.